ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NTPC. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ இதில் நியூட்ரலில் இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ஷன். அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 445ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 380ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமது பார்வை. கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 24 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க, 3 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ 0.4% டிக்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நான் தோராயிரமாக சொல்கிறேன். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால EPS உடைய லெவல் 30 பைசா குறைஞ்சு 5.4ன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து EPS உடைய TTM பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த 4 குவார்ட்டர்னு கூட இல்லை, 5 குவார்ட்டராகவே இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் க்ரோத் வந்து பார்த்தோம்னா EPS உடைய Q2Q க்ரோத் பர்சன்டேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஜூன் மாதம் செப்டம்பர் மாதமும் நெகட்டிவில் தான் போயிருக்கிறான். இந்த வருஷம் நெகட்டிவில் போயிருக்கிறான்னா போன வருஷம் பார்ப்போம். போன வருஷம் பார்த்தோம்னா அப்போவும் பார்த்தோம்னாக்க மார்ச் மாதம் 1.62 இருந்த பர்சன்டேஜில் இருந்தது ஜூன் மாதம் 0.4%ன்னு வந்துட்டு செப்டம்பர் மாதம் -5.37%ன்னு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2022 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து ஜூன் மாதம் -23%, செப்டம்பர் மாதம் -15%. ஸோ அப்போ ஜூன் அண்டு செப்டம்பர் இவனுடைய EPS உடைய க்ரோத் Q2Q க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் சிக்னிஃபைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டிசம்பர் மாதத்துக்கு கூடியிருக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசம்பர் மாதத்துக்கு 2021 வந்து 20% கூடியிருக்கு. 2022 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 43 கூடவே கூடியிருக்கு, 43% கூடியிருக்கு. அதே மாதிரி 2023 பார்த்தோம்னா 11% கூடியிருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரோத் ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் கூடுது, மார்ச் மாதத்துக்கு கொஞ்சம் கூடுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்து ஜூன் செப்டம்பர் கம்மியாக எடுத்திருக்கிறான். அதனால இப்போ நமக்கு வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இறக்கத்துக்கோ கரெக்ஷனுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மாதத்துடைய குவார்ட்டர் ரிசல்ட் கூடுறதுனால அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு அனாலிசிஸ் தான். அனாலிசிஸை நண்பர்களுக்கு நான் புட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சூழலில் MF தன்னுடைய ஹோல்டிங்கை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, 0.48% குறைச்சி வச்சுருக்கிறாங்க. FIS தன்னோட ஹோல்டிங்கை 0.92% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய EPS ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 371 515 604 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு கிடைக்கிது. சப்போஸ் 371 உடைச்சாக்க இவங்க வந்து 250 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் அலைன் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்ச் வந்து 431 446. இது இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் ஆல்ட்ரு ஆகும். S1 பிரேக் பாயிண்ட் 431 446. இவன் 448 வரைக்கும் ஹை வச்சிருக்கிறான். இப்போ அதுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கிறான். S1 396, அதையும் உடைச்சிட்டான். இப்போ S2 லெவல் 371 369 இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். இல்லை அதையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க S3 லெவலான 248 216க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் இறங்குமானா நடுவில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸு மிட் பாயிண்டான இந்த 2 S2ஓட ஹைக்கும் S3யோட ஹைக்கும் நம்ம மிட் பாயிண்ட் போட்டோம்னா 309 வருது. அட்லீஸ்ட் அந்த இடத்துலயா சப்போர்ட் எடுப்பானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ பிரேக் பாயிண்ட் 431 446,
அதை உடைச்சிட்டான், கீழே உடைச்சிட்டு ஒரு பெரிஷ் ட்ரெண்டு, கரெக்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கிறான். S1 396 அதையும் பிரேக் பண்ணிட்டான். S2 371லேருந்து 369. சப்போஸ் அதை உடைச்சிட்டாக்க 309ங்கிற மிட் பாயிண்ட் லெவல்லையா சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். மாறா இவன் உடைச்சு பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு மேலே போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸுங்கிறது 456. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸு. இது போன குவார்ட்டருக்கே நமக்கு வந்திருக்க வேண்டியது. அந்த இடத்த டச் பண்ணாமல் கீழே இறங்கியிருக்கிற, அதனால 456ங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 456 பிரேக் பண்ணி போகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸாக கிடைக்கக்கூடியது R1 477லேருந்து 485, R2 506லேருந்து 515க்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரைஸ்லலாம் நம்ம கவனமாக இருந்துக்கணுங்கிறது தான். மேலே ஏறினா அவ்வாட்டி ஏறிக்கிட்டே போட்டோம், கீழே இறங்கினாலும் நம்ம இந்த ப்ரைஸில் கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.